வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சொரக்காய் பக்கோடா. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் நீங்கள் செய்யலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான அப்புறம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஸோ காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து சொரக்காய் வச்சு பக்கோடா போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, காயும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அது சேர்த்துக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறைன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன சைஸ் சொரக்காய் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதோட மேலே இருக்கிற டிப்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம அது மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா ஒரு பீலர் வச்சு தோலை வந்து நல்லா சீவி எடுத்துடலாம். சீவின சொரக்காய் வந்து அடுத்ததாக வந்து நம்ம கிரேட்டரில் போட்டு நல்லா வந்து திருகி எடுத்துக்கலாம். ஸோ அதோட விதையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ வெளியில் இருக்கிற அவுட்டர் மட்டும் காயை மட்டும் நல்லா வந்து திருகி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மற்ற காயை வந்து திருகி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூடயே பாருங்கள் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த தண்ணியோடய நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது கூட வந்து 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தோல் சீவி அது சேர்த்துக்கிறேன். கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம பக்கோடாவுக்கு. இது கூட வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பக்கோடா வந்து எண்ணெய் உரியாது. இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏற்கனவே சொரக்காயில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்கேஸ் உங்கள் காயில் வந்து நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் கூட வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் திக்காகிடும் உங்களுக்கு மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு மொத்தம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, எந்த எக்ஸ்ட்ரா கடலை மாவும் ஆட் பண்ணல, கரெக்டாக இருக்குது மாவு இது. இப்போ வாங்க நம்ம அந்த மாவை வந்து கிள்ளி இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ரேண்டமாக எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கிள்ளி போட்டு நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, இல்லைன்னா வெளியில் வந்து கறிக்கணும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து வெளியில் கிறிஸ்பாக ஆகிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வந்து நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடாலாம் வந்து நல்லா ஒரு பொன்னிறம் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வாங்க இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான சொரக்காய் பக்கோடா வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து காயை வந்து நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் காயெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.